இப்போ இந்த தமிழ் மணின்றவங்க பண்ணது தப்பாக ப்ரோன்னு கேட்டிங்கன்னா ஆமாம் தப்பு தான். உங்களுக்கு இந்த வீடியோ ஸ்ட்ரைக் கொடுக்கணுமா கொடுத்துக்கோ, எனக்கு பிரச்சனை கிடையாது, எனக்கு பயமும் கிடையாது. இந்த வீடியோ எனக்கு இந்த சேனல்லே போனாலும் எனக்கு கவலையே கிடையாது. ஸ்ட்ரைக் கொடுக்குறியா கொடுத்துக்கோ, ஆனால் சும்மா விட மாட்டேன். நான் அதில் வீடியோ கூட போட்டு உங்களை நான் டேரக்டாக வச்சுருவேன். எனக்கு கவலையே கிடையாது. ஹாய் சோல்ஜர், இன்றைக்கி என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்ச நாளுக்கு முன்னாடி இண்டிபெண்டன்ஸ் டே அப்போது ஒரு கான்ட்ரவர்சியாக இருந்துச்சு. அதாவது என்ன பார்த்தீங்கன்னா, தமிழ்வாணின்றவங்க ஆல்ரெடி நான் இந்த கண்டென்ட் போட்டேன். இந்த கண்டென்ட் இப்போ நான் இந்த வீடியோ போட்டதுலேருந்து என் வீடியோ தூக்குறியா தூக்கிக்கோ, எனக்கு ஸ்ட்ரைக் அடிக்கிறியா அடிச்சுக்கோ, எனக்கு கவலையே கிடையாது. நல்ல விஷயத்துக்காக இதெல்லாம் நடக்குதுன்னா எனக்கு பிரச்சனையே கிடையாது. உங்களுக்கு என்ன வேணும், ஸ்ட்ரைக்கு தானே, உன்னை பற்றி பேசக்கூடாது தானே, நான் பேசுவேன், உன்னால் என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கோ. அதாவது பார்த்தீங்கன்னா, தமிழ்வாணின்றவங்க கொஞ்ச நாளுக்கு முன்னாடி ஒரு ஸ்கூலுக்கு சீஃப் கெஸ்ட்டாக போயிருக்காங்க. சீஃப் கெஸ்ட்டாக போகிறப்போ அவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா, இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சர்னு சொல்கிறப்போ அவங்க என்ன ப்ரோ பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் அந்த மாதிரி கண்டென்ட் அடல்ட் கண்டென்ட்டாக போடுறவங்க அவங்கள வந்து ஒரு ஸ்கூலில் சீஃப் கெஸ்ட்டாக கூப்பிட்றாங்க. சீஃப் கெஸ்ட்டாக கூப்பிட்டு அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, 18 வயசு கீழே இருக்கிற குழந்தைங்க உட்காந்துட்ருக்க ஒரு இதுவில் ஆடிட்டோரியத்தில் அவங்க என்ன பேசுகிறாங்கன்னா, ஸ்கில் இஸ் பெட்டர் தென் எஜுகேஷன். அதாவது ஸ்கில்லு வந்து எஜுகேஷனை விட பெட்டரானது. 18 வயசு கீழே இருக்கிற பசங்க கேட்டுட்ருக்காங்க. அவங்கக்கிட்ட போயிட்டு ஸ்கில் இஸ் பெட்டர் தென் எஜுகேஷன் சொல்கிறப்போ அவங்கக்கிட்ட என்ன ஸ்கில் இருக்குதுன்னு பார்ப்பாங்க சின்ன பசங்க. அந்த அக்கா கிட்ட என்ன ஸ்கில் இருக்குது, அதாவது தமிழ்வாணின்றவங்க கிட்ட என்ன ஸ்கில் இருக்குதுன்னு சொல்லிட்டு அந்த ஸ்பீச்சை முடிச்சு பார்த்தது கேட்டதுக்கு அப்புறம் வீட்டுக்கு போயிட்டு அதை ஓப்பன் பண்ணி பார்ப்பாங்க அவங்கக்கிட்ட என்ன ஸ்கில் இருக்குதுன்னு. அந்த ஸ்கில் இருக்குதுன்னு ஓப்பன் பண்ணி பார்த்தா ஃபுல்லாக கில்மா படமாக ஓடிட்டுருக்கு. அதாவது இது ஒரு பெரிய விஷயமா அப்போதைக்கு வெடிக்கலை. இது எப்போ ஒரு பெரிய விஷயமா ஆச்சுன்னா, அதுக்கப்புறம் இந்த இண்டிபெண்டன்ஸ் டேலாம் நடந்ததுக்கப்புறம் இந்த தமிழ்வாணின்றவங்க இது அவங்களோட இன்ஸ்டா ரீல்ஸில் போஸ்ட் பண்ணுறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா, மிஸ்டர் கேன்னு சொல்கிறார், அதாவது A2D தான் இருக்கார்ல, அவரோட பிரதர் வந்து இது ஒரு ரீல்ஸ் ரியாக்ஷனாக எடுத்து போடுறாரு. சும்மா விளையாட்டுக்கு எடுத்து போட்டு இது வந்து என்ன இப்படி ஃபன் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு அந்த வீடியோவும் நான் பார்த்தேன். இது ஒரு வீடியோவாக ஒரு சீரியஸாக ஒரு பொருள் சும்மா ரீல்ஸ் ரியாக்ஷனாக போட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, இந்த தமிழ்வாணின்றவங்க அவங்களோட ஒரு ஏஜென்சி மூலயமா மிஸ்டர் கேக்கு ஒரு வார்னிங் நோட்டீஸ் அனுப்புகிறாங்க. அதாவது வார்னிங் நோட்டீஸ்னால் எப்படின்னா, அவங்கள பற்றி தப்பாக பேசிட்டாங்கன்னு சொல்லிட்டு. அதாவது இவங்க வந்து ஸ்கூலில் போய் கொடுத்த ஸ்பீச் தப்பான ஸ்பீச் தான். ஸ்கில் இஸ் பெட்டர் தென் எஜுகேஷன்னு சொல்லிட்டு யார்கிட்டையும் போய் சொல்லவும் கூடாது. எஜுகேஷனும் இருக்கணும், ஸ்கில்லும் இருக்கணும், அப்படி தான் சொல்லணுமே தவிர ஸ்கில் இஸ் பெட்டர் தென் எஜுகேஷன்னு யார்கிட்டையுமே சொல்லவே கூடாது. அது மிகவும் தப்பான விஷயம். அவங்க வந்து அப்படி சொல்கிறது வந்து மிஸ்டர் கேக்கே வந்து அது தப்புன்னு சொல்லியிருக்காரு. அதை வந்து அந்த வீடியோவே ரிமூவ் பண்ணணும், அவங்களோட பார்ட்டே ரிமூவ் பண்ணணும், அந்த வீடியோ பார்ட்டே ரிமூவ் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு வார்னிங் நோட்டீஸ் அனுப்பியிருக்காங்க. அதாவது அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, மிஸ்டர் கேக்கை வந்து அதை கண்டுக்கலை. அந்த வார்னிங் நோட்டீஸை வந்து கண்டுக்காதப்போ அந்த வீடியோவை ஸ்ட்ரைக் அடிச்சிருக்காங்க. 2 ஸ்ட்ரைக் அடித்து அந்த வீடியோவை தூக்க வச்சுட்டாங்க. தூக்க வச்சதுக்கப்புறம் என்ன ஆகிருக்கு, இது ஒரு பெரிய விஷயமாகுது. நிறைய பேர் பேச ஆரம்பிக்கிறாங்க இந்த விஷயத்த. அவங்கள பற்றி அவங்க ஸ்கூலுக்கு போயிட்டு இந்த மாதிரி தவறான செய்திகள்லாம் சொல்கிறப்போ நிறைய பேர் அவங்கள தப்பாக அதாவது அவங்கள பற்றி வீடியோ போட ஆரம்பித்தாங்க, அவங்கள பற்றி பேச ஆரம்பித்தாங்க. அவங்கள பற்றி பேசின எல்லாருக்குமே ஸ்ட்ரைக் அடிச்சிருக்காங்க. அவங்கள பற்றி பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஏஜென்சி மூலமா எல்லாருக்குமே ஸ்ட்ரைக் அடிச்சிருக்காங்க. அது வந்து ஒரு 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 அசிங்கமான ஒரு எச்சத்தனமான ஒரு செயல் அது. அதுக்கப்புறம் என்ன நடந்திருக்குன்னா, எல்லாருமே வீடியோ போட ஆரம்பித்தோடனே எல்லாருமே அதை பற்றி பேச ஆரம்பித்தோடனே அந்த விஷயம் ஒரு பெரிய விஷயமா மாறுது. பெரிய விஷயமா மாறினோடனே அவங்க பிரதர் A2D தான் வந்து வீடியோ போட்டிருக்காரு. அது எல்லாருக்குமே வீடியோ போட்டிருக்காங்க. இப்போ நாங்கள் வந்து இந்த விஷயம் பேசணும், இது வந்து எனக்கு அவசியம் இல்லாத விஷயம் இது அப்படின்னு சொல்லிட்டு கடந்து போக முடியாது. ஏன்னா இந்த விஷயம் வந்து எல்லாருக்குமே நடக்கலாம். யூஸ் பண்ண ட்ரோல் வந்து எதுக்காகனா, அவங்கள பற்றி தவறான செய்திகளோ அவங்கள பற்றி தவறான ப்ரொஜெக்ஷனை மக்கள்கிட்ட உருவாக்கினா அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரைக் கொடுக்கலாம். அது வந்து ஒரு நல்ல விஷயத்துக்காக தான் யூஸ் பண்ணணும். ஆனால் அவங்க எதுக்கு கொடுத்துருக்காங்கன்னா, இந்த வீடியோ போடணும்னு எனக்கு அவசியமே இல்லை. ஆனால் நிறைய பேருக்கு இந்த வீடியோ போட்ட உடனே அவங்களுக்கு ஸ்ட்ரைக் அடித்து அவங்களோட வீடியோவே ரிமூவ் பண்ண வச்சுருக்காங்க. இப்போ இந்த தமிழ்வாணின்றவங்க பண்ணது தப்பாக ப்ரோன்னு கேட்டிங்கன்னா ஆமாம் தப்பு தான். தமிழ்வாணி அக்கா கிட்ட நான் ஒன்று கேட்கணும், உங்கள் கிட்டே காசு இருக்கா? உங்கள் அப்பா அம்மா கிட்டே காசு இருக்கா?
உங்கள் அக்காலாம் படிச்சிட்டாங்களா? உங்கள் தம்பி தங்கச்சி உங்கள் ஃபேமிலியில் இருக்க எல்லாருமே படிச்சிட்டாங்களா? நீங்கள் படிச்சிட்டிங்களா? நீங்கள் ஓகே தானே? உங்களுக்கு உங்கள் ஃபேமிலி உங்கள் ஃபேமிலி உங்கள் ஜென்ரேஷன் முடிகிற வரைக்குமே உங்களுக்கு நல்லது தானே? உங்களுக்கு காசு இருக்குது தானே? உங்களுக்கு காசு இருந்துச்சுன்னா தாராளமாக உங்கள் காசை வச்சு நீங்கள் சந்தோஷமாக இருங்க. எங்கள் வீட்டு பிள்ளைங்க படிக்கிற ஸ்கூலில் வந்துட்டு எஜுகேஷனை விட ஸ்கில்லு தான் பெட்டர்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறதுக்கு நீங்கள் யாருன்னு நான் கேட்குறேன். எங்கள் வீட்டு பிள்ளைங்க சின்ன குழந்தைங்க இப்போ தான் வளர்கிற வயசு. அதுங்க அந்த குழந்தைங்கிட்ட போயிட்டு ஸ்கில் இஸ் பெட்டர் தென் எஜுகேஷன் நீங்கள் சொல்லிட்டு போனதுக்கப்புறம் அந்த பிள்ளைங்க ஸ்கூலுக்கு போகாமல் நான் அந்த ஸ்கில்லை வளர்த்துக்கு போகிறேன்னு சொல்லிட்டு ஒரு கேமிங் ஸ்கில்லோ இல்லை அதர் ஆக்டிவிட்டீஸ் எது பண்ணாலும் சரி, நான் ஸ்கில் கற்றுக்க போகிறேன் எஜுகேஷன் இல்லாமல் எதுவுமே பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு அந்த குழந்தைங்களுக்கு அதுக்கப்புறம் தான் புரியுமே தவிர அப்போ புரியாது, அதுக்கப்புறம் தான் புரியும். நீங்கள் ஒரு தவறான ஒரு ப்ரொஜெக்ஷனை அந்த குழந்தைங்க எதிரில் உருவாக்குனது ரொம்ப தவறான விஷயம். உங்களுக்கு என்ன தெரியும் எஜுகேஷனை பற்றி? எஜுகேஷன் இல்லாமல் எத்தனையோ பேர் கஷ்டப்பட்டுருக்காங்க. எஜுகேஷனுக்காக இந்த கவர்மெண்ட் எவ்வளோ நல்ல விஷயங்களை பண்ணுது, அதெல்லாம் சொல்லியிருக்கலாம். ஸ்கில் இஸ் பெட்டர் தென் எஜுகேஷன். அதை 18 வயசு படிக்கிற குழந்தைங்களுக்கு என்ன ஸ்கில் தெரியும்? நீங்கள் சொல்லுங்களேன். அது 18 வயசு படிக்கிற குழந்தைங்களுக்கு என்ன ஸ்கில்லு தெரியும்? படிக்கிறது தவிர வேறு எந்த ஸ்கில் தெரியும் உங்களுக்கு? உங்களை எத்தனை போய் ஒரு ஸ்டேஜில் நிற்க வச்சுட்டாங்க. என்ன பேசணுன்னே தெரியாமல் பேசிகிட்டு இருக்கிறதுலாம் ரொம்ப தப்பான விஷயம். உங்களை வந்து ஒரு 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 ரெஸ்பெக்ட் பண்ணி உங்களை வந்து ஒரு ஸ்கூலுக்கு சீஃப் கெஸ்ட்டாக கூப்பிட்றப்போ நீங்கள் அந்த இடத்துல குழந்தைங்களுக்கு நல்ல விஷயங்களை தான் ஒரு சயின்ஸ் சம்மந்தப்பட்டதாக பேசணும், அவங்களுக்கு எஜுகேஷன் சம்மந்தப்பட்டதாக பேசணும். அந்த தப்பான குழந்தைங்க இப்போ தான் வளர்கிறாங்க. அவங்கக்கிட்ட வந்து நல்ல எஜுகேஷன், நல்லா படிங்க, நல்ல புக்ஸை லேர்ன் பண்ணுங்கள், நல்ல இது, அதாவது எப்படி சொல்கிறது, நீங்கள் வந்து அந்த குழந்தைங்கிட்ட போயிட்டு நல்லா படிங்க, நல்ல புக்ஸை லேர்ன் பண்ணுங்கள், நிறைய விஷயம் கற்றுக்கோங்க. இப்போ ஏஐ டூல் நிறைய வந்திருக்கு, அந்த ஏஐ டூலை வச்சு நிறைய படிங்க, ஈஸியாக படிங்க, சின்ன விஷயம்லாம் கற்றுக்கோங்க, பெரிய விஷயம்லாம் நிறைய கற்றுக்குங்க. இந்த உலகம் ரொம்ப பெருசு. இந்த விஷயத்த சொல்லியிருக்கலாம். ஆனால் நீங்கள் என்ன சொல்லியிருக்கீங்க? ஸ்கில் இஸ் பெட்டர் தென் எஜுகேஷன். அது எவ்வளோ எனக்கு நல்லா அசிங்கமாக வாயில் வருது, சொல்லக்கூடாதுன்னு பார்க்குறேன். எவ்வளோ தப்பான விஷயங்கள்லாம் நீங்கள் பரப்புறீங்க. ஆனால் சில யூடியூபர்ஸ், நான் இந்த ஏ2டி நந்தா வீடியோ கீழே பார்த்தீங்கன்னா, ஏ2டி நந்தா வந்து அந்த வீடியோ போட்டிருக்காரு. அதாவது மிஸ்டர் கேக்கு சப்போர்ட் பண்ணி ஒரு வீடியோ போட்டிருக்காரு. அந்த வீடியோ கீழே எத்தனை யூடியூபர்ஸ் வந்து கமெண்ட் பண்ணிட்டுருக்காங்கன்னு யாராச்சும் அந்த வீடியோ பாருங்கள். அந்த ஏ2டி நந்தாவோட வீடியோ வந்து நான் ஃபஸ்ட் கமெண்டில் பிரிண்ட் பண்ணி வைக்கிறேன், அப்படி இல்லைனா டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுத்து வைக்கிறேன். அந்த வீடியோ கீழே போயிட்டு நீங்கள் வந்து அதில் எத்தனை யூடியூபர்ஸோட கமெண்ட் இருக்குன்னு பாருங்கள். நம்மளோட கமெண்ட்டும் அதில் இருக்கும். அதாவது நாங்கள் எப்போவுமே சோல்ஜர்ஸ் தான். நான் எப்போத்துலேருந்தே சோல்ஜர்ஸ் தான். நான் ஒரு 2 வருஷமாக நானும் ஒரு சோல்ஜர் தான். அதாவது அது நானும் ஒரு சோல்ஜர்ன்றதுக்காகலாம் நான் சப்போர்ட் பண்ணி பேசலை. இது வந்து இந்த கண்டென்ட் வந்து எல்லாருமே பேசியே ஆகணும். இது வந்து ரொம்ப ஒரு சென்சிட்டிவான கண்டென்ட். நீங்கள் எல்லாருமே இதை பற்றி பேசணும், வீடியோ போடணும், ஸ்டோரி போடுங்க, உங்களால் என்ன முடியுமோ பண்ணுங்கள். இந்த தமிழ்வாணின்றவங்க அவங்க இஷ்டத்துக்கு தான் நான் பண்ணுவேன்னு சொல்லிட்டு பண்ணாங்கன்னா இவங்களை யாராச்சும் ஃபாலோ பண்ணிங்கன்னா அன்ஃபாலோ பண்ணி விட்ருங்க. இவங்க வந்து மக்களிடையே ரொம்ப தப்பான ஒரு ப்ரொஜெக்ஷனை க்ரியேட் பண்ணுறாங்க. மக்களுக்கு வந்து அறிவு இருக்குது, அவங்க புரிஞ்சுப்பாங்க. ஆனால் குழந்தைங்களுக்கு வந்து இப்போ தான் வளர்கிற குழந்தைங்க, அதுங்கிட்ட போயிட்டு இந்த மாதிரி எஜுகேஷனை விட ஸ்கில்லு தான் முக்கியம்னு சொல்லிட்டு இந்த தப்பான ஆளுங்கள்லாம் ப்ரொஜெக்ட் பண்ணுறப்போ அந்த குழந்தைங்களுக்கு எதை புரிஞ்சுக்கணும், எதை தெரிஞ்சுக்கணும் அதெல்லாம் தெரியாமல் போயிடும். தயவு செஞ்சு உங்கள் குழந்தைங்களுக்கு நல்ல விஷயத்தை கற்றுக் கொடுங்க. இந்த மாதிரி தப்பான ஆளுங்கிட்டலாம் ஃபாலோ கொடுக்க வைக்காதீங்க. உன்னால் இந்த வீடியோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா, அதாவது தமிழ்வாணி, அதுக்கப்புறம் அந்த ஏஜென்சி அந்த பேர் வாரெக்ஸா, அந்த ஏதோ ஒரு நீ அந்த தமிழ்வாணின்றவங்களோ இந்த வாரெக்ஸ் அந்த வாரெக்ஸ்ன்ற ஒரு ஏஜென்சி மூலியமாக இந்த வீடியோக்கு சைக் அடிக்கிறீங்களா?
தாராளமாக வச்சுக்கோங்க. எனக்கு கவலை கிடையாது. எனக்கு இந்த 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 வீடியோ போச்சுன்னா நான் இன்னும் போட்டுக்கினே உங்களை பற்றி பேசிக்கினே தான் இருப்பேன். இந்த இது போச்சுன்னா நான் இன்னொன்று உருவாக்குவேன். இன்னொன்று நிறைய இருக்குது. எனக்கு இந்த யூடியூப் சேனல் வந்து நிறைய இருக்குது. நான் அதில் நல்ல சப்ஸ்கிரைப் வச்சுருக்கேன். நான் அதில் வீடியோ கூட போட்டு உங்களை நான் டாட்டாக கேச்சிருவேன். எனக்கு கவலையே கிடையாது. உங்களுக்கு இந்த வீடியோ ஸ்ட்ரைக் கொடுக்கணுமா கொடுத்துக்கோ, எனக்கு பிரச்சனையே கிடையாது. எனக்கு பயமும் கிடையாது. உங்களை பற்றி நான் இந்த விஷயத்து இந்த சொசைட்டிக்கு நான் நல்ல விஷயம் கொடுக்குறேன்னா அது எனக்கு போதும். இந்த வீடியோ எனக்கு இந்த சேனல்லே போனாலும் எனக்கு கவலையே கிடையாது. ஸ்ட்ரைக் கொடுக்குறியா குத்துக்கோ, ஆனால் சும்மா விட மாட்டேன். இந்த சேனலில் நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா, இந்த சேனலில் ஸ்ட்ரைக் கொடுத்துட்டிங்கன்னா உங்களை சும்மா விட மாட்டேன்.